சுஜூதுல நம்ம என்ன செய்யணும், அதிகமா என்ன செய்யணும், துவா கேட்கணும்னு நான் சொன்னேன். நம்ம ஃபர்லான தொழுகையில் தொழுகிறோம், அப்ப நமக்கு அந்த சந்தர்ப்பங்கள் கிடைக்காது. ஜமாத்தோட தொழுகிறதுதான் அடிப்படை. அப்ப ஃபர்லான தொழுகை நமக்கு சந்தர்ப்பங்கள் பெருசா கிடைக்காது. இப்ப சுன்னத்தான தொழுகைகள் நம்ம தொழும் பொழுது தாராளமாக நம்ம சுஜூதுல துவா கேட்கலாம், வேண்டிய துவா கேட்கலாம். ரசூல துவா அதிகப்படுத்த சொன்னாங்க தானே. நம்ம சில அதாவது என்ன சொல்லி கொடுப்பாங்கடா, அல்லாஹ் அவர்களை மன்னிக்க வேண்டும், சில மனிதர்கள் சில மூளைமார்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க தமிழ்ல உங்களுக்கு தெரிஞ்ச பாசையில எல்லாம் துவா கேட்க கூடாது, தொழுக பாத்தில் ஆயிரும் சொல்லி. அப்படி ஒரு சட்டம் கிடையாது, அப்படி ஒரு சட்டம் கிடையாது. நீங்க சுஜூதுல சுப்ஹான ரப்பில் ஆலா துவா ஓதி போட்டு, வேற சுஜூதுடைய துவாக்களை ஓதி போட்டு நீங்க தாராளமா என்ன செய்யலாம், உங்களுக்கு தெரிஞ்ச பாசையில கேட்கலாம். இல்ல நீங்க பாசையை மொழிஞ்சா தொழுக பாத்தில் ஆயிரும், நீங்க அதனால நீங்க உள்ளத்தால நினைங்கன்னு சொல்லுவாங்க. உள்ளத்தால நினைக்கிறது அல்ல, அங்க நவாங்கிறத ரசூல்லா பயன்படுத்தி, நவாண்டா தான் நினைக்கிறது. ரசூல்லா சொன்னது ஹதீஸ்ல தெளிவா வருது, அவர் விரும்பியதை கேட்கட்டும். கேட்கிறது என்பது உள்ளத்தால் அல்ல, வாயால் கேட்பது. அப்ப நீங்க சஜிதாவில் போய் சுஜூதுல போய் தாராளமா நீங்க என்ன செய்யுங்க, கேளுங்க. ஏண்ட அப்படின்னா அரபிகளுக்கு மட்டும் தான் அல்லா இடத்துல தேவையை கேட்க முடியும். அப்படியா மார்க்கம்? இல்ல, நீ அல்லாவை உன்னுடைய தேவைகளை அல்லாவிடத்துல சொல்லி தாராளமா நீ கேளு, மொழி தடை அல்ல. அப்படின்னா அல்லாவோட நெருக்கமா விரும்பிய மாதிரி பேசுறது, விரும்பிய மாதிரி துவா கேட்கறதுக்கு நான் அரபி அல்ல என்ன படைக்கையில நீங்க யோசிக்கிறது சரியா? பில அப்படி அந்த பிம்பத்தை, அந்த ஒரு தவறான வழியை காட்டி விட்டார்கள். அதனாலதான் சுஜூதுல துவா கேட்க வேண்டியவர்கள், அத்தஹியாத்துல கடைசியில தஷஹுத் கடைசியில கேட்க வேண்டியவர்கள் தொழுது முடிஞ்சு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. தொழுகையில் கேளுங்கள், தொழுகை என்பதை துவான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப எனவேதான் அல்லாஹ் சொல்ற வஸ்ஜுத் சஜிதா செய்யுங்க, வக்தரிப் நெருங்குங்க. அப்ப அந்த இடத்துல துவா கேட்டு அல்லாஹ்வை இன்னும் நெருங்க முடியல என்றால் அப்ப எவ்வளவு ஒரு துர்ப்பாக்கியமான நிலை. நம்ம மார்க்கத்தை தவறாக புரிந்து கொண்டதனுடைய விளைவு நாம் சஜிதாவிலே அல்லாஹ் விட்டு தூரமாகிறோம், சஜிதாவில் அல்லாஹ் விட்டு தூரமாகிறோம். நிறைய பேர் என்ன செய்வாங்க, அதனால தொழுக முடிஞ்ச உடனே நான் பார்த்திருக்கிறேன், இப்ப இங்க கூட சில தமிழ் பேசுற சவர்கள், வேற பல மொழிகள் பேசக்கூடிய சவர்கள் தொழுது முடிஞ்ச என்ன செய்வாங்கடா உடனே சுஜூதுக்கு போறாங்க. நான் பார்த்தா என்ன இது, இமாம் முடிச்சுட்டாரு, இவர் என்ன சுஜூதுல இருக்கிறாரு, சுஜூதுல இருந்து கொஞ்ச நேரம் என்ன யாதான் போகுது. அப்ப அது என்ன அர்த்தம் என்றால், தொழுகையில தமிழால துவா கேட்டா தொழுகை பாத்திலாயிரும். அதனால தொழுகை முடிஞ்சு தனியா சுஜூத் செஞ்சு துவா கேட்கிறாங்க. இது தெளிவான பிதாத். பிதாத் எல்லாம் வழிகேடு, வழிகேடு நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். ரசூலா சொல்லி தந்த சுன்னாவை இபாதத்தை விட்டு போட்டு அந்த இபாதத்தை ஒரு பிழையான ஒரு வடிவத்துல காட்டி விட்டு இந்த பிதத்துக்கு வழிகாட்டுற நிலையை நம்ம பாக்குறோம். சையதாக போய் துவா கேட்கிறாங்க. அப்ப அது பிழை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தரையில அப்படி ஒரு வழிமுறை நம்ம உருவாக்குறதே பிதத், கூடாது. தொழுக முடியும் சுஜூதுக்கு போறது, சுஜூது போய் தாராளமா துவா கேட்கிறாங்க. அந்த சுஜூத் என்பது அப்படி ஒண்ணு கிடையாது மார்க்கத்துல. அப்படி ரசூலுல்லாஹோ சஹாபாக்களோ தாபீன்களோ யாருமே அப்படி செய்யல, நம்மளா உருவாக்கிட்டோம். அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், நாங்க தான் நம்முடைய தேவையை கேட்கணும். நம்முடைய தேவை நமக்கு தான் தெரியும். இன்னொரு ஆள் கேட்க கேட்க நம்ம ஆமீன் சொல்றது அல்ல. பொதுவான ஒரு விஷயத்துல சொல்றோம்னா பிரச்சனை அல்ல, அது சந்தர்ப்பம் குறிப்பிடப்படாமல். ஆனால் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் யார் அவருக்கு தேவையான விடயங்கள் அவர் கேட்பாரு, எனக்கு தேவையானது நான் கேட்கணும், அவ்வளவுதானே. அப்ப எனவே நாம் தான் அல்லாஹ்விடத்துல நம்முடைய தேவையை கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும், சுஜூதுல கேட்கணும், அத்தஹியாத் கடைசியில நம்ம கேட்கணும். அப்ப எனவே நாம் அல்லாஹ்விடத்துல அப்படி பேசுகின்ற கேட்கின்ற மனோநிலையில் இருந்து அல்லாஹ்வை நெருங்கிட்டே போகணும். அல்லாஹ் நான் அடிக்கடி கேட்கிறேனே, அந்த துஆ என்ற அந்த இபாதத் இன்னும் ஒன்றை உங்களுக்கு தரும். என்ன தெரியுமா? ஒரு நான் அல்லாஹ்ட்ட இவ்வளவு கேட்டு 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 நான் பாவம் செய்கிறேனே, பாவம் செய்யும்போது அது உறுத்தும். துஆவே கேட்காம இருந்தேன். சில சலஃபு சாலிஹீன்கள் சொல்லுவாங்க எப்படின்னா, நான் 20 வருஷமாக துஆ கேட்டேன் ஒரு விடயத்தை அல்லாஹ் தரணும் என்று சொல்லி, ஆனா 20 வருஷமா அது நடக்க இல்லை, ஆனால் நான் துஆவை விட இல்லை. இதுதான் சலஃபு சாலிஹீன்கள், நான் துஆவை விட இல்லை. இன்னும் சிலர் சொல்லுவாங்க என்றா, நீங்க துஆ கேட்டுக்கிட்டே இருங்க, அல்லாஹ் இடத்துல துஆ கேட்டுக்கிட்டே இருங்க, அல்லாஹ் தாரான் தரையில என்பது வேறு. ஆனா நீங்க துஆ கேட்க 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 அல்லாஹ் இப்படி வைப்பான் தானே. எப்படி வைப்பான்? இந்த அடியானுக்கு கொடுத்தா அவன் துஆ கேட்கறதை விட்டுருவான். அதனால அவன் கேட்டுக்கிட்டே இருக்கட்டும். அந்த துஆ கேட்கின்ற மனோநிலையை தராமல் அல்லாஹ் தருகிறான். அந்த துஆ கேட்கிற மனோநிலை என்பது அல்லாஹ் உங்களுக்கு தார, நீங்க கேட்கிறத தாரதை விட மிகச் சிறப்பானது. அதுக்கு நம்ம நன்றி செலுத்தணும்.